வணக்கம், நான் உங்கள் கோரைட் செந்தில்குமார். இந்த வீடியோவில் நம்ம பிட்டிங் ஜாப் எப்படி யூஸ் பண்ணுறதையும் பார்ப்போம் வாங்க. கோரைட் ஆப் வச்சுருக்கேன், அதனால் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஜாபுன்றது செகண்ட் பட்டனு, அதை கிளிக் பண்ணிவிட்டேன். இல்லை கரண்ட்டாக இந்த ஜாபை நான் ஒன்றும் போடலை. இப்போ அதனால் ஹிஸ்ட்ரின்ற ஆப்ஷன் இருக்குது. பக்கத்தில் வந்து கிரியேட் ஜாப் பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிட்டிங் ஜாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு, அதில் விட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் டைப் வந்து ஒன் வேவா ரவுண்ட் ட்ரிப்பான்னு இருக்குது. ஒன் வே டிஃபால்ட் விட்டாச்சு. இப்போ நான் ஒரு லொக்கேஷன் செலக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்ன சேலத்துலேருந்து சென்னைக்கு வரலாம் அப்படின்றது நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எந்த டேட் வந்து புக்கிங் நடக்குது, இப்போ ஆல்ரெடி வந்து நான் ஒரு பார்ட்டி பேசி வச்சுருப்போம். இந்த பார்ட்டிக்கு வந்து இன்னைக்கு 15ஆம் தேதி அப்படின்றத நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 15ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டோம். என்ன டைமு அப்படின்னா ஒரு 6 மணிக்கு பிஎம் செலக்ட் பண்ணியாச்சு. என்ன பேசஞ்சர் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, ஒரு 3 பேசஞ்சரை. சிஸ்டமே பார்த்தீங்கன்னா 3805 ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கு, எல்லாம் இன்க்ளூடட் அப்படின்ற மாதிரி. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 4000 ரூபாய்க்கு நம்ம பிட் சார்ஜஸ் தான் போடுறோம். இந்த பிட்டு 4000 ரூபாய் நம்ம போடுறோம். டிரைவர் பார்ட்னர்ஸ் வந்து அவங்க வந்து 3000 ரூபாய் 3800 ரூபாய்க்கும் போடலாம், 4200 ரூபாய்க்கும் போடலாம், 5000 ரூபாய்க்கும் போடலாம். அவங்க கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி போடலாம். ஓகேங்க. அது வந்து நமக்கு எது பிடிச்சிருக்கோ, எது கரெக்டாக இருக்கும், எந்த இமேஜ் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜாப் வந்து அவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணும்போது அதுக்கான இன்கம் வரும். நம்ம வந்து கிளைண்ட் கிட்ட வந்து 4500 பேசியிருப்போம். இப்போ 4000 கொடுக்குறோம். மேபி வந்து நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம சொல்லிடுவோம். நம்ம என்ன பேசியிருக்கோமோ அதை நம்ம இங்கே அப்டேட் பண்ணிப்போம். மேபி வந்து பேட்டா வந்து பேசஞ்சர் கிட்ட பே பண்ணணும், எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்னா அது நம்ம எக்ஸ்ட்ரா டோல் வந்து எக்ஸ்ட்ராவா இன்க்ளூடடா அப்படின்றது போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து டோல் வந்து இன்க்ளூடடு, பேட்டா மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இப்போ பேட்டா அமௌண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கிறேன், ஒரு 400 ரூபா அப்படி பேட்டா அமௌண்ட். அப்போ தான் வந்து புரியும், ரிமார்க்ஸில் போட்டு வைக்கிறோம். இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டரு, எவ்வளோ ஹவர்ஸ் ரீச் ஆகும் எல்லாமே இங்கே போட்டிருக்கு. இல்லை செலக்டை பார்த்து ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நான் போஸ்ட் ஜாப் கிளிக் பண்ணிவிட்டேன். தென் வந்து ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க, டிஸ்க்ளைமர் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு தென் அக்ரி அண்ட் கண்டினியூன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ நான் ஒரு ஜாப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிட்டு வருதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம். இப்போ பிட்டு எதுனா வந்துருக்கான்னு பார்க்கலாம். இப்போ 2 பிட்டு வந்திருக்கு. இப்போ நான் 2 பிட்டை கிளிக் பண்ணுறேன். ஒருத்தர் 4300 போட்டிருக்காரு, ஒருத்தர் 4000 போட்டிருக்காரு. ஓகேங்களா. இப்போ விவிகேல கிளிக் பண்ணி பார்க்குறோம். 4300 போட்டிருக்காரு. பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் வியூ இது வந்து ஒரு டெமோக்காக கொடுத்த இமேஜஸ், அதனால எல்லா இமேஜஸும் இருக்குது. ஒரிஜினல் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பாங்க. எல்லா வியூஸும் இங்கே நம்ம கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ 4000 ரூபாய்க்கு ஒருத்தர் போட்டிருக்காரு. இப்போ அவரோட ஃபோட்டோஸ் அவர் வந்து சிம்பிளாக போட்டிருக்காரு. மேபி வந்து அது மினியாக இருக்கலாம், இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கலாம். கம்பேரிசன் நமக்கு வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இந்த இதை வந்து இந்த ஆஃபரை கூட நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நான் இதை அக்செப்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. இதே மாதிரி அந்த நான் அக்செப்ட் பண்ண பர்சனுக்கும் ஒரு வாட்ஸ்அப்பில் என்னோட கான்டாக்ட் டீட்டெயில் போயிடும். மேபி 2 பேரும் டைரெக்டாகவே கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிட்டிங் ஜாப் எப்படி போஸ்ட் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா சந்தேகம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.